ஹாய். இலங்கை விவசாய திணைக்களத்தினால் தற்போது தொழில்நுட்ப உதவியாளர் விரிவாக்கல் மற்றும் ஆராய்ச்சி பிரிவினில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2025 அப்ளிகேஷன் ஹோல்ட் பண்ணியிருக்குது. இதில் பிரதானமாக சில சந்தேகங்களை மாணவர்கள் கேட்டிருந்தார்கள். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்யும்போது ஏற்பட்ட சந்தேகங்களை நிறைய மாணவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு விளக்கம் அளிக்கும் முகமாகவும் ஏனைய மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யும்போது என்னும் வகையில் சில தகவல்களை உங்களுக்கு அளிக்கலாம் என்று இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யும்போது இந்த வீடியோவை பார்த்த பின் பூர்த்தி செய்தால் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இதில் முதலாவதாக நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை தயார் செய்து எடுத்தல். அதாவது இதில் 1 தொடக்கம் 3 வரையான விடயங்கள், அதோடு விண்ணப்ப படிவத்தின் தலைப்பு இது முதலாவது பக்கத்தில் இருக்க வேண்டும். அதே போல் 4 முதல் 7 வரையான இலக்கங்கள் அந்த விண்ணப்ப படிவத்திற்கான இலக்கங்கள் கெசட்டில் மாதிரி விண்ணப்ப படிவத்தில் உள்ளது. அந்த 4 தொடக்கம் 7 வரையான விடயங்கள் 2ஆம் பக்கத்தில் இருக்க வேண்டும். அடுத்து 8 முதல் 11 வரை உள்ள விடயங்கள் 3ஆம் பக்கத்திலும், எஞ்சியவை 4ஆம் பக்கத்திலும் இருக்க வேண்டும். ஆகவே உங்கள் விண்ணப்ப படிவம் இவ்வாறு தயாரிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அது முதலாவது விடயம். அடுத்தது, இந்த விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் தலைப்பு வழங்கியிருப்பார்கள். அதாவது விவசாய திணைக்களத்தின் தொழில்நுட்ப உதவியாளர், விவசாய விரிவாக்கல் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர், விவசாய ஆராய்ச்சி பதவிகளின் தரம் 3ற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2025 என்று தமிழில் உள்ளது. அதே போன்று அதன் கீழ் ஆங்கிலத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் டு கிரேட் 3 ஆஃப் டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது முக்கியமான விடயம். இந்த தலைப்பு தமிழில் நீங்கள் நிரப்ப முடிவு செய்தால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த தலைப்பு இருக்க வேண்டும். ஏனைய விடயங்கள் தமிழில் இருக்கலாம். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒவ்வொரு பக்கத்திலும் ஏனையவை தமிழில் இருக்கலாம். அடுத்ததாக, இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யும்போது நீங்கள் எந்த மொழி மூலம் விண்ணப்பிக்க இருக்கின்றீர்களோ அதே மொழியில், தமிழில் என்றால் தமிழிலேயே அந்த விண்ணப்ப படிவம் முழுவதுமாக பூர்த்தி செய்யப்படுதல் வேண்டும். அடுத்தது, சில மாணவர்கள் கேட்ட கேள்வி, 2 பதவிகள் இதில் உள்ளது. ஒன்று விரிவாக்கல், அடுத்தது ஆராய்ச்சி. இந்த 2 பதவிகளையும் நீங்கள் ஒரு விண்ணப்ப படிவத்தில் தான் நிரப்ப வேண்டும். ஆகவே இதில் தெளிவாக அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு விண்ணப்ப படிவத்தை மாத்திரமே ஒருத்தர் அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பும்போது இந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுக்கு இலக்கம் 3இல் உள்ளது விண்ணப்பிக்கும் பதவி என்று. ஆகவே அந்த பதவியை நீங்கள் குறிப்பிடும்போது நீங்கள் ஆராய்ச்சி விரிவாக்கம் என்பதை குறிப்பிட்டு அதற்குரிய இலக்கமும் தரப்பட்டுள்ளது. நீங்கள் அதனை குறிப்பிட்டு அதில் நிரப்பிக்கொள்ளலாம். அதை நிரப்பும்போது ஒரு விஷயம் உள்ளது, நீங்கள் இதற்கு முன்னுரிமை வழங்குவதென்று. உங்களுக்கு விரிவாக்கலில் ஈடுபாடு கூடுதலாக இருந்தால் அதை முதலாவதாகவும், 2ஆவதாக ஆராய்ச்சியையும் நீங்கள் நிரப்பலாம். காரணம் என்னவென்றால், சிலர் 2இலும் தெரிவாகும் போது அவர்கள் முன்னுரிமை கொடுத்ததற்கு தெரிவாவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அதாவது 2 பரீட்சையையும் எழுதி 2இலும் சித்தி அடைந்த பின்னர் அவர்கள் தெரிவு மேற்கொள்ளும் போது இந்த விடயம் அவர்களுக்கு தாக்கம் செலுத்தும். ஆகவே உங்கள் விருப்பப்படி
1 2 அந்த பதவி இலக்கங்களையும் அந்த பதவியையும் விரிவாக்கம் ஆராய்ச்சி என்பதை தனித்தனியாக குறிப்பிட்டு நீங்கள் ஒரு விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து 1000 ரூபாயை செலுத்தி நீங்கள் அனுப்பினால் போதும். இதுவும் சில மாணவர்களின் கேள்வி. அடுத்ததாக, இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யும் போது சில சந்தேகங்களை மாணவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கான விளக்கங்களை தரலாம் என்று நினைக்கிறேன். அதன்படி இதில் சில மாணவர்கள் கேட்டிருந்தார்கள் 7ஆம் நம்பர் கல்வி தகமைகள் மற்றும் தொழில் தகமைகள். இதில் அதிகமான மாணவர்கள் கேட்டிருந்தார்கள். இதில் டிப்ளோமா முதலாவது பகுதியில் உள்ளது. டிப்ளோமா அல்லது NVQ சான்றிதழ் நீங்கள் அதை குறிப்பிட வேண்டும். அதன் பின்னர் டிப்ளோமா இனை வழங்கிய நிறுவனத்தின் பெயர். ஆகவே உங்களது கல்லூரியின் பெயரை அதில் நீங்கள் கற்ற கல்லூரியின் பெயரை அதில் குறிப்பிட வேண்டும். சித்தி அடைந்த ஆண்டு நீங்கள் எஃபெக்டிவ் டேட், அதாவது சான்றிதழ் செல்லுபடியாகும் தேதி இறுதியில் இந்த அட்டவணை வழங்குவீர்கள். அந்த எஃபெக்டிவ் டேட்டில் எந்த ஆண்டை குறிப்பிடுகின்றீர்களோ அதே ஆண்டினை சித்தி அடைந்த ஆண்டிலும் நீங்கள் குறிப்பிட்டால் சரி. அடுத்த மொழி மூலம் நீங்கள் தமிழ் என்றால் தமிழ் என்று எழுதுவீர்கள். அதே போல் பரீட்சை எண், இதையும் சில மாணவர்கள் கேட்டிருந்தார்கள். பரீட்சை எண்ணை பொறுத்தளவில் உங்களது கல்லூரியில் உங்களுக்காக ஒரு இண்டெக்ஸ் நம்பர் தந்திருப்பார்கள். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். உங்களோட டிப்ளோமா சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது இண்டெக்ஸ் நம்பர் என்று போட்டும் உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர் அதில் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த இண்டெக்ஸ் நம்பர், அதாவது உங்களுக்கு கல்லூரியில் நீங்கள் கல்வி நடவடிக்கை ஆரம்பிக்கும் போது உங்கள் கல்லூரியினால் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் தந்திருப்பார்கள். அந்த நம்பரை அதை குறித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக டிப்ளோமா அல்லது NVQ சான்றிதழ் செல்லுபடியாகும் திகதி. இதில் டிப்ளோமா அந்த கல்லூரியினால் வழங்கப்படும் டிப்ளோமா, அடுத்தது TVCயினால் வழங்கப்படும் NVQ சர்டிஃபிகேட். இந்த இரண்டிலும் 2 வகையான அல்லது 2 வேறுபட்ட செல்லுபடியாகும் திகதி காணப்படும். அவ்வாறு காணப்படும் போது நீங்கள் அந்த இரண்டையும் குறித்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக NVQ சர்டிஃபிகேட் அதன் செல்லுபடியாகும் திகதி தான் முக்கியமாக கவனிக்கப்படும். இருந்தாலும் நீங்கள் உங்களது டிப்ளோமா சர்டிஃபிகேட்டில் இருக்கும் செல்லுபடியாகும் தேதி எஃபெக்டிவ் டேட்டையும், அதே போல் TVCயினுடைய NVQ சர்டிஃபிகேட்டில் இருக்கும் செல்லுபடியாகும் தேதியையும் நீங்கள் இரண்டையும் குறித்து கொள்ளுங்கள். இது தவிர நீங்கள் கட்டணம் செலுத்திய பற்றுச்சீட்டு இலக்கம், அதே போன்று அதன் பிரதியை, அதன் நிலப்பிரதி ஒன்றினை நீங்கள் இதில் இணைத்து கொள்ள வேண்டியது உள்ளது. ஆகவே அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இறுதியாக கையொப்பத்தினை உறுதிப்படுத்தல், இறுதியாக கையொப்பத்தினை உறுதிப்படுத்தும் உத்தியோகத்தரின் கையொப்பம். ஆகவே அது சம்பந்தமாக நீங்கள் கெசட்டில் பார்க்கலாம். உரிய அதிகாரி அதனை உறுதிப்படுத்திய பின் நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தினை அனுப்பலாம் உரிய அட்ரஸுக்கு. இதில் இன்னும் சில மாணவர்கள் கேட்டிருந்தார்கள், என்வலப்பில் மேலே எழுதும் உங்களது அட்ரஸ், அதே போன்று விவசாய திணைக்களத்தின் அட்ரஸ்களை இங்கிலீஷில் எழுதலாமா, ஆங்கிலத்தில் எழுதலாமா என்று. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் எழுதலாம். நீங்கள் அதில் எந்த மொழியிலும் எழுதலாம். ஆனால் நீங்கள் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்யும் போது மாத்திரம் நீங்கள் எந்த மொழியில் பரீட்சையை தோற்ற உள்ளீர்களோ அந்த மொழியில் நீங்கள் அதனை நிரப்ப வேண்டி வரும். ஆகவே இவ்வாறான விடயங்களை கவனித்து நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அனுப்பினால் அந்த விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் விண்ணப்ப படிவம் நிரப்புவது என்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த கெசட்டில் நீங்கள் பார்த்தால் ஒரு வசனம் போட்டிருப்பார்கள், உரிய முறைப்படி தயாரிக்கப்படாத
நிரப்பப்படாத விண்ணப்பங்கள் எந்த அறிவித்தலும் இன்றி நிராகரிக்கப்படும் என்று இந்த கெசட்டில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால் இந்த விண்ணப்ப படிவம் நிரப்புவது என்பது ஒரு முக்கியமான படிமுறை. ஆகவே இந்த தகவல்களை மனதில் கொண்டு உங்களது விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். எங்களது குழுவில், வாட்ஸ்அப் குழுவில் முறையாக தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் காணப்படுகின்றது. ஆகவே அதனை நீங்கள் தேவையானவர்கள் தரவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இது சம்பந்தமாக வேறு ஏதும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி 7:30 மணியளவில் எமது அறிமுக வகுப்பொன்று நடத்த உள்ளோம். அதில் மேலதிகமான தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்படும். ஆகவே அனைவரும் இணைந்து பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.